அனைவருக்கும் வணக்கம். காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு மதிப்பெண் விவரங்களை எமிஸ்ல பதிவு செய்திருப்பீர்கள். அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் மற்றும் பாடத்திற்குமான ரிசல்ட் அனலைசிஸ் எமிஸ்ல பார்த்தல் மற்றும் பதிவிறக்கம் செய்யறது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்க ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப எந்த கிளாஸஸுக்கு ரிசல்ட் அனாலிசிஸ் பார்க்கணுமோ அந்த கிளாஸஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப 6th 7th 8th 9th 10th அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இப்ப 7th ரிசல்ட் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நான் 7th செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை அங்க அகாடமிக் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் கிளாஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா 7th மட்டுமே எனேபிள் ஆகும். 7th செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ 7th இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு ஒரே செக்ஷன் இருக்கிறதுனால நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் தமிழ் டு சோசியல் இருக்கும். ஸோ நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்க்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்னா நான் சயின்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் டைப்பை நீங்க வச்சு அந்த டிராப் டவுன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இப்போ குவார்டர்லியை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான அனலைசிஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 7th எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ப்ரெசன்ட், எத்தனை பேர் ஆப்சன்ட், எத்தனை பேர் பாஸ், எத்தனை பேர் பிலோ 35, நெக்ஸ்ட் 35 to 60 எத்தனை பேர் 2 பேர், 61 to 80 எவ்வளோ 20 பேர், எபோ 80 எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 77% வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஆல் ஓவர் சப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட் நேரம் வச்சு கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆல் சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் திரும்ப எக்ஸாம் டைப்புக்கு நேரம் உங்களுக்கு குவார்டர்லியை செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது ஹாஃப்லியை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 7th எத்தனை ஸ்டூடெண்ட், அவங்க எத்தனை பேர் எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க, எத்தனை பேர் ஆப்சன்ட், எத்தனை பேர் பாஸ் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிலோ 35 எத்தனை ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே பார்த்தீங்கன்னா 35 to 60 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 61 to 80 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், எபோ 80 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஐடியில் மார்க் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே என்ட்ரி பண்ண உடனே நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாவோ அல்லது எக்ஸலாவோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தெரியக்கூடிய பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட் ஆனதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃபாவே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது நீங்க வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்க என்ன டேட்ல என்ன டைமிங்ல எடுத்திருக்கீங்கன்ற விவரங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட்ல வந்து காட்டுறாங்க. ஸோ டைரக்டாவே பிரிண்டர் இருந்துச்சுன்னா டைரக்டா பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. அல்லது பிரிண்டர் இல்லை அப்படின்னு சொன்னா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் பிரிண்டர்லயோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லயோ கொடுத்து நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஃபைனலா அந்த பேஜ் வந்துட்டு மேலே போயிட்டு இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.